வணக்கம் நேர்களே. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இந்த புதிய 2016ஆம் ஆண்டின் முதலாவது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. 2015 அந்த வருஷமே எப்படி போச்சுன்னு கூட தெரியல, வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி அந்த வருடம் மிகவும் வேகமாக போனது என்று நான் மட்டுமில்லை, நிறைய பேர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். 2016ஆம் ஆண்டின் முதலாவது நிகழ்ச்சி இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். சொல்லி தருவதற்காக எங்களிடம் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று பைபிள் இருக்கிறது, இரண்டாவது எங்களுடன் வளமை போலவே வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2015ஆம் ஆண்டு உங்களுக்கு அந்த வருஷம் எப்படி இருந்தது? 2015 அது ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கும் இல்லை, ஸ்பெஷலாக இருந்தது என்று சொல்றதுக்கும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் அந்தந்த நாளை அப்படியே ஆக்கிரமித்து கொண்டு விட்ட ஒரு நிலை. அப்படியே எப்போ வந்தது எப்போ முடிந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்னொரு வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது அடுத்ததாக 2016ஆம் ஆண்டில் நாங்கள் நிற்கிறோம். ஒரு பாஸ்டராக ஒவ்வொரு வருஷமும் வருடங்களை சொல்லும் பொழுது நீங்கள் மனசில் சந்தோஷப்பட்டுப்பீங்களா, இல்லை கவலைப்படுவீங்களா? இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து இத்தனை வருஷங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அந்த மாதிரி நினைப்பீங்களா, இல்லை தோன்றாதா உங்களுக்கு? இல்லை, ஒவ்வொரு வருஷமும் முடிவடையும் போது நான் அந்த வருஷத்தை நினைவு கூர்ந்து பார்ப்பதுண்டு. அதாவது அந்த வருஷம் முழுவதும் என்னென்ன விதமான போராட்டங்கள், சவால்கள், தோல்விகள், சோர்வுகள், அதே சமயம் வெற்றிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னையும் அறியாமல் சில நேரங்களில் நான் கலங்கி விடுவதுண்டு. காரணம் என்னவென்றால், கடந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மை என்ன விதமாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை எண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ காரியங்கள் குறிப்பிட்டு இப்போது சொல்ல முடியாதானால் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தி இருக்கிறது. எத்தனையோ ஆபத்துக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ நேரங்களில் சோர்வடைந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சபையில் எத்தனையோ பேருக்கு நாம் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு கருவியாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை வருஷத்தின் முடிவில் எனக்கு நிச்சயமாக வரும். அதாவது இந்த வருஷம் முழுவதும் என்னை காத்து வழி நடத்திய தேவன், என்னோடு கூட இருந்த தேவன், அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு வருவது மாத்திரமல்ல, என்னை போன்ற ஒரு பாவியான மனிதனை தேவன் இந்த அளவுக்கு உபயோகித்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும் போது அது அவர் என் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறதே தவிர ஏதோ என்னுடைய திறமையினால் முயற்சியினால் இதையெல்லாம் இந்த வருஷம் முழுவதும் செய்து முடித்து விட்டேன் என்ற உணர்வு எனக்கு ஒரு நாளும் வருவதில்லை. அந்த வருஷத்தின் முடிவில் வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் நினைத்து பார்க்கின்ற காரியம், கடந்த வருஷத்தில் தேவன் எப்படி என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார். எப்போதும் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிற ஒரு வசனம் வேதாகமத்தில் உபாகம புத்தகத்தில் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் மோசே 40 வருஷங்கள் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், வேதத்தை வாசிக்கும் போது எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் அந்த மக்களை பார்த்து மோசே சொல்லும் போது சொல்கிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இந்த இடத்திற்கு வருகின்ற வரைக்கும் உங்கள்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே என்று சொல்கின்றார். சில நேரங்களில் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு தகப்பன் பிள்ளையை சுமந்து செல்கின்ற நிலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அதிகமாக இந்த நாடுகளில் பெற்றோர்கள் பிள்ளைகளை தெருக்களில் சுமந்து செல்வதில்லை. அதுக்கு தான் பகி இருக்கிறது, எல்லாம் இருக்கு, தள்ளி கொண்டு போறோம், இழுத்து கொண்டு போறோம். ஆனாலும் அந்த பிள்ளையின் மீது பாசமுள்ள ஒரு தகப்பன், இப்ப நம்முடைய ஊர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளையினுடைய கால் பாதிக்கப்படக்கூடாது. சில நேரங்களில் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு 5, 6, 7, 8 ஈவன் 10 வயது உடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஆனாலும் அந்த பிள்ளைக்கு காலில் எந்த விதமான நோவும் ஏற்படக்கூடாது என்கின்ற உணர்வோடு பாசத்தோடு தகப்பன் சுமந்து செல்கின்றார். அந்த விதமாக நமக்கு வாழ்க்கையில் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்த நேரங்களில் எல்லாம் நாம் பாதிப்படையாத விதத்தில் தேவன் நம்மை சுமந்து சென்றிருக்கின்றார். எனவே அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை என்ற உணர்வு வருவது மாத்திரமல்ல, இந்த கடந்த வருஷத்தை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கையும் வரும். அதாவது இதுவரையில் நடத்திய தேவன் இந்த புது வருஷத்திலும் என்னை நடத்துவார். என்ன வந்துற போது பாத்துடலான்ற மாதிரி அந்த மாதிரி உண்டு. எனவே 2 காரியங்கள். ஒன்று, நன்றி செலுத்த வேண்டும் கடந்த வருஷத்திற்கு, புதிய வருஷத்தை குறித்த நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்க அருமையா சொன்னீங்க பாஸ்டர். நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுதுதான் இன்றைய நாங்கள் பேச போகிற விஷயத்தை ஞாபகத்துக்கு வருகிறது. இன்று வேதாகமத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வேதாகமம் எடுத்தாலே எல்லாரும் மதங்களை தாண்டி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று. மனிதர்களாகிய எங்களை நல்வழிப்படுத்துகின்ற நல்ல கருத்துக்கள் அதில் இருக்கிறது. புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் புதிய திருசங்கற்பம் எல்லாம் எடுத்திருப்பீங்க. நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன்ஸ். இந்த முறை தான் நாங்கள் ஜிம்முக்கு ஒழுங்காக போவோம், இந்த முறை பரீட்சையில் நல்லா படிக்க போகிறோம், இந்த முறை கணவர் வந்து ஒரு நாள் நாங்கள் திட்ட மாட்டோம் அப்படின்னா. இதெல்லாம் என்னுடைய இது இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. எங்களை நல்வழிப்படுத்துகின்ற இந்த வேதாகமத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களில் ஒரு சிலவற்றை இன்று நாங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்க போகிறோம். பாஸ்டர், ஒரு 2-3 விஷயங்கள் வேதாகமத்தில் வந்து மனிதர்களை நம்பிக்கை ஊட்டி எங்களுக்கு ஒரு ஹோப், ஃபேத், லவ், இந்த 3 விஷயங்களை பற்றி நிறைய நாங்கள் பேசுவோம். ஆனால் இவற்றை எப்படி சொல்கிறது, மேம்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நிறுத்துவதற்கு வேதாகமத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, வேதாகமத்தில் என்னென்ன சொல்லுகின்றார்கள்? இப்போ புது வருஷத்துக்கென்று பிரத்யேகமாக என்று சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல. இப்போ வேதத்தில் இருக்கின்ற செய்தியை நாம் எப்படி உள்வாங்கிக் கொண்டு ஒரு புதிய வருஷத்திற்கு தீர்மானம் எடுக்கின்றோம் என்பது முக்கியம். இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் எடுக்கின்ற ஒரு தீர்மானம், வேதாகமத்தை நான் கிரமமான முறையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த வருஷத்தில் வாசித்து முடிக்கப் போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சில காரியங்கள் நான் நினைக்கின்றேன் கிறிஸ்தவத்தினுடைய மைய செய்தியை அடிப்படையாக வைத்து புதிய வருஷத்தில் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். முதல் காரியம், நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம். எனவே எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், இந்த புதிய வருஷத்தில் என்னுடைய மனைவியை, இல்லை என்றால் என்னுடைய கணவனை, என்னுடைய பிள்ளைகளை நான் அதிகமாக நேசிப்பேன். இப்போ பொதுவாக வீடுகளில் நீங்கள் கேட்டீங்க என்றால், அதுவும் தமிழர் சமுதாயத்தில் கேட்ட, அதான் தெரியும் இல்லை அவங்க எனக்கு அவங்கள பிடிக்கும்னு, அது என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு என்று குடும்பங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவையாக கூட பேசுகின்ற ஒரு தன்மை நிறைய பார்க்கின்றோம். மற்றவர்களை நேசிக்கின்ற விஷயத்தை நாங்கள் எப்படியெல்லாம் காட்டணும் பாஸ்டர்? இல்லை, அது நகைச்சுவையாக நாம் சிலர் எடுக்கின்றார்கள். ஆனால் நிறைய குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த திருமணம் முடிக்கின்ற நாளில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு அப்படியே குறைவடைந்து போவதை நிறைய குடும்பங்களில் நாம் பார்க்குறோம். வெளியில் காண்பித்து கொள்ளாவிட்டாலும், நான் ஒரு பாஸ்டர் என்ற ரீதியில் அநேக குடும்பங்களினுடைய நிலைமையை அறிந்த நிலையில், ஏனென்றால் அவர்கள் ஆலோசனைகளுக்காக வரும்போது அவர்கள் சொல்கிற காரியம், பாஸ்டர் எனக்கு இவரை நேசிக்க முடியலை, இவர் நடந்து கொள்கிற விதத்தினால என்னுடைய அன்பை காண்பிக்க முடியலை. இப்போ இந்த விதமான போராட்டங்கள் இருக்கிறது. இப்போ பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்கின்றார்கள் என்கின்ற அந்த காரியம் வந்தாலும் கூட, பிள்ளைகள் நடந்து கொள்கின்ற முறையை பார்க்கும்போது அவர்களை நேசிக்க கூடிய அந்த மனநிலை வராமல் இருக்கிறதே என்று கவலைப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு
அவங்க மேலே நேசிப்பும் அன்பும் இல்லாமலையா அவங்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 வேலை செய்கிறேன். அப்பா அம்மா மேலே அன்பு இல்லாமையா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறேன். 11+க்கு அவங்க அனுப்புகிற டியூஷனுக்கெல்லாம் நான் விழுந்து விழுந்து அடிச்சுட்டு போகிறேன். அவங்க மேலே அன்பு இல்லையா நான் இவ்வளவாக வேலை விட்டு வந்து கூட இவ்வளவு சமைச்சு எல்லாம் ஒரு படையலே எங்களுடைய குடும்பத்துக்காக நான் தினந்தோறும் தயார் செய்கிறேனே அப்படின்ற ஒவ்வொரு அங்கத்துவர்களும் பேசுகின்ற ஒரு எதிரொலி மாதிரி எனக்கு கேட்குது. இப்படி அன்பு இருக்குத்தானே, அது என்ன திருப்பியும் காட்டணும் சொல்லணுன்ற விஷயங்கள் இது எங்களுடைய கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு விஷயம் கூட. மேற்கத்திய நாடுகளில் அவர்கள் அன்பை எவ்வளவுக்கு எவ்வளோ வெளியே காட்டுவார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திருமண நாள் அன்று கூட நாங்கள் காட்டுவது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேர் அப்படியே பார்த்த மாதிரி மணப்பெண் வரும்போது கூட ஏதோ யாரையோ பார்த்த மாதிரி கூட பார்க்கின்ற நேரங்கள் இப்பொழுதும் இருக்கிறது தான். என்ற வகையில் நீங்கள் எப்படி இந்த நேசிப்பும் அன்பும் காட்ட வேண்டும், இல்லை எப்படி அதை வளர்க்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி அது இணைக்கப்பட வேணும்னு சொல்ல முடியும்? குடும்பங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு வருவது சகஜம். ஆமாம், எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் வரும்போது கணவன் மனைவியிடையே சண்டைகள் வருகிறது. இப்போ அந்த சண்டை இன்னும் சில நேரங்களில் வெளியே தெரிகின்ற அளவுக்கு வருகிறது. இல்லையென்றால் அவர்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கின்ற காரியங்கள் வரைக்கும் போவதை நாம் பார்க்கின்றோம். எனவே மறுபடியும் நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அன்புக்கு ஒரு வரையறையை வைத்திருக்கிறோம். அதாவது என்னுடைய வாழ்க்கை துணை நான் விரும்புகின்ற விதமாக, நான் எதிர்பார்க்கின்ற விதமாக நடந்தால் நான் நேசிப்பேன், அவர் இப்படி நடந்தா நேசிப்பேன் என்கின்ற ஒரு நிலையில தான் இருக்குதே தவிர, என்னுடைய வாழ்க்கை துணை நான் விருப்பமற்ற செயல்களில் ஈடுபடும் போதெல்லாம் அவர் செய்கிற சில காரியங்கள் தவறான காரியங்கள் இல்லை, அவர் நடந்து கொள்கிற விதம் எனக்கு பிடிக்கல, அதனால என்னால் அவரை நேசிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு மனக்குறை நிறைய பேருக்கு இருக்குது. அப்ப இந்த விதமான சூழ்நிலைகள்ல தான் மற்றவர் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்லை, நாம நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். அதாவது அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்க வேண்டும். இப்படி செஞ்சாதான், எனக்கு பிடிச்ச குழம்பு இன்னைக்கு வைத்தாதான் உன்மேல் நான் ஆசையாக இருப்பேன் என்றது அல்ல. எப்படி வேணாலும் நீங்க சமைத்தாலும், நிறைய பெண்களுக்கு நான் ஒரு ஊன்றுகோலா சொல்கிறேன், எப்படி சமைத்தாலும் அவர்களுடைய கணவர்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அப்படித்தானே எல்லா விஷயங்களிலும், சமையல்ல மாத்திரமல்ல, அது நிபந்தனையற்ற அன்பு. நான் என்னுடைய மனைவியை எப்படி இருந்தாலும் நான் நேசிப்பேன், கணவனை எப்படி அவர் நடந்து கொண்டாலும் நேசிப்பேன் என்கின்ற ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன். கணவர் மனைவி என்று வரும்பொழுது இருவரும் வளர்ந்தவர்கள், இருவரும் பெரியவர்கள், அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசி அநேகமான நேரங்கள் தீர்த்து கொள்வார்கள். இந்த குழந்தைகள் என்று வரும்பொழுது குழந்தைகள் நிறைய பேர் மனதில் ஐயப்படுவார்கள். நான் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தாதான், நான் இந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாதான், 4 பேர்கிட்ட ஒரு நல்ல பிள்ளை என்று பேர் எடுத்தால்தான், என்னுடைய டான்ஸ் பரீட்சையில் நான் நல்ல ஒரு மார்க் எடுத்தால்தான் என்று நிறைய நிபந்தனைகளுக்குள்ளாக பெற்றோர்களுடைய அன்பு அடங்கி இருக்கிறது என்று நினைக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன அதை மாற்றுவதற்கு செய்யலாம்னு சொல்ல முடியுமா? இப்ப சில குடும்பங்களில் 2 பிள்ளைகள் இருக்கும்போது எந்த பிள்ளை நன்றாக படிக்கின்றதோ அந்த பிள்ளையை அதிகமாக நேசிக்கின்றவர் பெற்றோர்கள், அந்த பிள்ளைக்கு அதிகமான பரிசு பொருட்கள் கொடுக்கின்ற பெற்றோர்கள், இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷலான ஹாலிடேஸ் பார்ட்டிஸ் அனுப்புகின்ற பெற்றோர்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இது மிக மிக தவறான ஒரு காரியம். பிள்ளை எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சில நேரங்களில் பார்த்தீர்கள்னா 90 மார்க்ஸ் எடுத்தும் திருப்தி அடையாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்திலையும் ஹையஸ்டா வரணும், முதலாவதாக வரணும், 90 எடுத்திருக்கின்றதே, அந்த அளவு முயற்சி செய்திருக்கிறதே என்கின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு, அதாவது அந்த நிலையில் அவர்களை நாம் பாராட்ட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த அளவுக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதாவது அந்த பிள்ளை 100 எடுத்திருந்தாலும் 80 எடுத்திருந்தாலும் நம்முடைய அன்பில் மாற்றம் இருக்கக்கூடாது. அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் மாற்றம் இருக்கக்கூடாது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு உதாரணத்தை எடுத்தேன் என்று சொன்னால், நான் பைபிள் காலேஜுக்கு போகும்போது முதல் தடவை ஒரு குறிப்பிட்ட பாடத்தில், என்றால் மிக மிக கஷ்டமானது, ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷில் படிக்கணும், அதுவும் எல்லாம் ஃபிலாசபிக்கல் லாங்குவேஜ். அப்போ இது மிக மிக கடினமானதாக இருந்தது. நான் எடுத்த மார்க்ஸ் 35 தான்.
அவுட் ஆஃப் 100. 100 35 மார்க்ஸ் தான் எடுத்து. ஆனால் அந்த லெக்சரர், அவர் ஒரு அமெரிக்கன், என்னை தனிப்பட்ட ரீதியாக கூப்பிட்டு, இந்த அளவுக்கு நீ இதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாய், யூ ஹவ் டன் அ கிரேட் திங், யூ ஹவ் அச்சீவ்ட் சோ மச். அந்த சொன்ன ஒரு வார்த்தை அடுத்த தடவை எக்ஸாமில் 88 மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருந்தது. வேற எதுவுமே இல்லை, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. இல்லைன்னா என்ன, மற்றவர்கள்லாம் 80 எடுத்திருக்கிறார்கள், 70 எடுத்திருக்கிறார்கள், நீ இவ்வளவு தான் எடுத்தியாண்டு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் என்னால் கடைசி வரைக்கும் படித்திருக்க முடியாது. அப்ப அவர் கொடுத்த அந்த உற்சாக வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் என்னை நன்றாக படிக்க வைத்தது. பாஸ்டர், நம்பிக்கை இது நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கணும். புதிய வருஷம் ஆரம்பித்திருக்கிறது, இந்த வருடம் நன்றாக அமைய வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். வேதாகமத்தில் இது போன்ற நம்பிக்கையை பற்றி என்ன சொல்லுகின்றது? முக்கியமாக ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்கிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கின்றார். அப்போ ஒரு வருஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் போது அந்த வருஷத்தோடு தேவன் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். எனவே ஒரு நம்பிக்கையோடு நாம் வருஷத்தை ஆரம்பிக்க வேண்டும். சில நேரங்களில் கடந்த வருஷம் தோல்விகளினால் நிறைந்த ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம், கடினமான பாதை கூடாக கடந்து வந்த ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம். புது வருஷமும் அப்படித்தான் இருக்க போகுதா என்கின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்ற ஒரு காரியம், வருஷத்தை தேவன் நன்மையினால் ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே தேவன் அந்த விதமாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த புதிய வருஷத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நீங்க சொல்றது கேட்க ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா யதார்த்தத்தில் நாங்கள் பார்க்க போனோம்னா அடுத்த வருஷம் என்னுடைய வேலையில், என்னுடைய கம்பெனியில் நிறைய பேர் ரிடண்டன்சி கொடுக்க போகிறார்கள். இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் இந்த பரீட்சையை இன்னும் கடினமாக்க போகிறார்கள். அடுத்த வருஷம் எனக்கு 80-90 வயது ஆக போகிறது, என்னென்ன உடல்நிலை குறைபாடுகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரியவில்லை என்று இன்னும் ஒரு பக்கத்தில் இந்த ஜோஷியத்தை எல்லாம் நம்புகின்றவர்கள் கணக்கு போட்டு சொல்லுவார்கள், இந்த வருஷம் எனக்கு கெட்ட ஒரு வருஷமாக இருக்கிறது கணக்கு படி பார்த்தோமே. ஆனால் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கின்றீர்கள், வேத வசனத்தின்படி ஆசீர்வாதங்களோடு உங்களை முடிசூட்டுவேன், அதாவது ஐ வில் crown you with blessings அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி நாங்கள் ஒட்ட வைக்கிறது? இப்போ ஜோசியம் போன்ற காரியங்கள் மனிதர்களினால் கணிப்பீடு செய்யப்படுகின்றவைகள். எந்த அளவுக்கு அந்த கணிப்பீடு சரியானது என்பது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜோசியர்கள் சொல்கிற சில காரியங்கள் அப்படியே நிறைவேறி இருக்கும், சில காரியங்கள் நிறைவேறி இருக்காது. இது இவர்களுடைய கணிப்பீடில் ஏற்படுகின்ற காரியங்கள். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்களித்திருக்கின்றார். எனவே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். தேவன் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு அந்த நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஊட்டுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, சாதாரணமான வார்த்தை அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். இப்போ நாம் நெகட்டிவான காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அந்த விதமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் என்று சொன்னால், நெகட்டிவாக எதிரடையாக நாம் யோசிக்கும் போது சில காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை கூட நாம் செய்யாமல் விட்டு விடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் சொல்லிவிட்டார் என்று வைப்போமே, இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போதும் ஜோசியர் சொல்லிவிட்டார், இல்லையென்றால் யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார் இந்த வருஷம் நல்லா இருக்காதுன்றதுக்காக செய்ய வேண்டிய காரியத்தையும் மனிதர்கள் செய்யாமல் இருந்து விடுகின்றார்கள். ஆனால் வேதாகமம் நமக்கு அந்த விதமான எதிரடையான சிந்தனைகளை கொடுப்பதில்லை. எல்லாவற்றையும் பாசிட்டிவாக பார்க்கின்ற ஒரு சிந்தனை. அப்ப நம்பிக்கையை கூடாக ஒரு பாசிட்டிவ் உதாரணத்துக்கு நான் சொல்லும்போது, ஏனென்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேகர் அவருடைய மரணத்தை தான் பார்த்தார்கள். அதோடு அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள், ஒன்றுமே அதற்கு பிறகு இல்லை என்று. ஆனால் 3வது நாளில் அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். எனவே ஒரு எதிரடையான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அதையும் நன்மையாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையை வேதாகமம் நமக்கு தருகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகன், மற்ற எல்லா பிள்ளைகளையும் விட
அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று பார்த்தபோது மற்ற சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்பட்டு அவனை எகிப்தியருக்கு விற்று விடுகிறார்கள். அவன் கடைசியில் அங்கு சிறையில் போய் இருக்கின்றான். ஒரு தீமையான காரியம். ஆனால் அந்த தீமையையும் தேவன் என்ன செய்தார்? நன்மையாக மாற்றி அவனை எகிப்தின் பிரதம மந்திரியாக்கி, எதிர்காலத்தில் பஞ்சம் வந்தபோது அந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்கு, அதாவது எவர்கள் யோசேப்பை வெறுத்து எகிப்தியருக்கு விற்று போட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்தினரே பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் என்ன செய்தார்? யோசேப்பை உயர்த்தினார். அங்கு யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். இப்ப தேவனுடைய தன்மை இப்படிப்பட்டது, தீமையையும் நன்மையாக மாற்றுகிறவர். எனவே அந்த தேவனை நாம் நம்பி வாழ்கிறவர்களாக இருக்கின்றோம். எனவே என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களும் சவால்களும் எதிர்ப்புகளும் நிறைந்ததாக இருந்தாலும் தேவன் அதை நிச்சயமாக நன்மையாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இந்த புதிய வருஷத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அந்த நம்பிக்கையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஸோ நேர்களே, ஜஸ்ட் ரீகேப். முதலாவதாக நாங்கள் சொன்னது மற்றவர்களை நேசிக்க வேண்டும். முக்கியமாக குடும்பங்களுக்குள்ள நீங்கள் நேசிப்பதை நிபந்தனையற்ற ஒரு நேசிப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நான் நேசிக்கிறேன் தானே அப்படின்றெல்லாம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வருஷம் எந்த வருஷமும் உமக்கு நன்மையாக தான் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்ற வாக்கு தத்துவங்களை எல்லாம் நாங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசம் எங்களுடைய மூன்றாவது ஒரு விசுவாசிக்க வேண்டும், ஒரு ஃபெய்த் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் வேதாகமத்தில் அது எந்த அளவுக்கு எப்படியாக உருமாற்றுகிறது மனிதர்களை? இப்ப நாம் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது நம்மை மாற்றுகிறது. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிப்பவர்களாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கூட சில இடங்களில் அவர் வாழ்ந்த காலத்தில் சில ஊர்களில் எந்த அற்புதமும் செய்யவில்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மக்கள் விசுவாசிக்காததுனால ஒரு காரியத்தையும் இயேசு செய்யல என்று. இப்போ வேறு விதமாக சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவது நாம் எந்த அளவுக்கு அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றோம் என்பதை அடிப்படையாக வைத்து, இல்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருக்கின்றார். இன்னும் சில பேர் சொல்லலாம், ஏதாவது அரண்டவனுக்கெல்லாம் இருந்ததெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதாவது நீங்கள் நல்லதே நினச்சா நல்லதே தான் நடக்கும், கெட்டதாக நினச்சிங்கன்னா கெட்டதாக தான் நடக்கும், அந்த மாதிரி ஒரு சாயலில் நீங்கள் சொல்கிறது எல்லாம் இருக்கிறது போல தோன்று. இல்லை, அது உளவியல் ரீதியான ஒரு காரியம். நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். அது உலக ரீதியான மக்களினுடைய சிந்தனையில் இருக்கிற காரியம். ஆனால் வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது இயேசுவை விசுவாசித்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், இப்போ வயது முதிர்ந்ததற்கு பிறகு இத்தனை வயசாக போகுதே என்ற ஒரு கவலை வரும். ஆனால் 92ஆம் சங்கீதத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், நீதிமான்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் வேர் கொண்டு பலன் கொண்டு என்ன செய்வார்கள்? அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியாக இருப்பார்கள், பசுமையாக இருப்பார்கள் என்று. அதாவது தேவன் அந்த பலத்தை கொடுக்கின்றார். இந்த பலன் சரீர பிரகாரமான பலத்தை விட ஆன்மீக ரீதியான ஒரு பலன். சில நேரங்களில் சரீர பிரகாரமாக பலவீனமாக இருந்தாலும் அந்த சரீர பிரகாரமான பலவீனத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த ஆன்மீக பலன் தருவதாக இருக்கும். இப்போ தேவன் பவுலுக்கு சொல்கிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சரீரத்தில் பலவீனமாக இருந்த போது ஜெபம் பண்ணும் போது அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். இதனால் தான் பிலிப்பியருக்கு அவர் எழுதும்போது சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது இது ஒரு குருட்டு நம்பிக்கையோ இல்லை என்றால் சும்மா ஒரு இந்த பிரிசம்ஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த விதமான ஒரு காரியமோ அல்ல. அவருடைய வாழ்க்கையில் யதார்த்தத்தை அவர் பார்க்கிறார். அவருக்கு பலவீனங்கள் இருந்தது, சரீர பிரகாரமாக நெருக்கடிகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, பணக்கஷ்டம் இருந்தது, அத்தனையும் இருந்தது. ஆனால் அவை அனைத்திற்கு மத்தியிலும் அந்த வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய, அதாவது வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய, கோப்பப் பண்ணக்கூடிய விதமாக அவருக்கு பலன் இருந்தது. சும்மா அப்படியே சோர்வடைந்து போய் உட்கார்ந்து இருக்கல. கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது. அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்கும் போது
எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை அவர் நமக்கு தருகின்றார். நிச்சயமாக அவர் தருவார். அருமையான கருத்துக்களை சொன்னீங்கள் பாஸ்டர். 3 விஷயங்கள், இந்த ஹோப், லவ், ஃபெய்த்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் வேதாமத்தில் இருக்கும் இந்த 3 மைய பொருட்கள் வந்து உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து நாங்கள் எப்படி பார்க்கலாம், எப்படி இது வந்து அமுல்படுத்தலாம் என்ற விஷயங்களை வந்து பாஸ்டர் இன்று எங்களுடன் பயந்திருக்கின்றார். மிக்க மிக்க நன்றி பாஸ்டர். இந்த 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு மட்டுமில்லை, பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஒரு அம்சமான ஒரு வருடமாக அமைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பைபிளும் கிறிஸ்துவம் குழுவினர் சார்பில் உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.